ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் கோவக்காய் பொரியலும் செஞ்சேன். கோவக்காய் பொரியலோட ரெசிபி உங்களுக்கு சொல்கிறேன். சூப்பராக இருக்கும். சும்மா ஒரு 1 கிலோ கோவக்காய் போல் நாங்கள் செஞ்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க. ஒரு 3 கனம் பல் பூண்டை இடித்து தோல்லாம் உரிக்காமல் இடித்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், இது 3ம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் நல்லா ஒரு லைட்டாக ப்ரௌன் கலர் வர வர நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் கோவக்காவை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரவுண்டாக கூட கட் பண்ணிக்கலாம். கோவக்காவை கட் பண்ணி நல்லா கடாயில் போட்டு கிண்டி விட்டுட்டே இருங்க. தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. தண்ணி நம்ம நிறைய ஊற்றுனா அது கொதித்து கொதித்து வெந்து ஒரு மாதிரி காயே ட்ரை இதான மாதிரி கொலன்னு ஆன மாதிரி ஆகிடும். நார்மலாகவே காய் செய்யும்போது தண்ணி கம்மியாக ஊற்றி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். சும்மா நாங்கள் தொளிச்சு தான் விடுவோம் காய் பொரியல் பண்ணுறதுக்கு. மஞ்சள் பொடி கொஞ்சம், 2 ஸ்பூன் குழம்பு மிளகா பொடி கொஞ்சம், இதையும் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. இந்த காய்க்கு ஏற்ற உப்பையும் போட்டிருக்கேன். மூடி வச்சு பொரியல் பண்ணுங்கள். அப்போ அந்த ஆவியில் இருக்கிற தண்ணியை நம்ம மூடி வச்சோன்னா அந்த பாத்திரத்து மேலே தண்ணி வரும்ல, அதே போதும். நம்ம காய் நீட்டாக வெந்து வந்துடும். இப்போ இது ஒரு 30% வெந்த உடனே நம்ம மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள் பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கி விடலாம். கிண்டிட்டு மூடி வச்சுருங்க. இந்த கடாய் மூடுற அளவுக்குள்ளே நல்லா காற்று போகாத பாத்திரமாக வச்சு மூடி வச்சுருக்கேங்க. நான் இதோட தண்ணியே ஊற்றலை. இப்போ தான் லைட்டாக தெளித்து விட்ருக்கேன். இவ்வளோ தான் நான் ஊற்றின தண்ணியை கோவக்காய் வேகிறதுக்கு. நல்லா கிண்டிட்டு ஒரு லிட்டை போட்டு மூடி வச்சுருங்க. இதுக்கு நான் சிலர் தேங்காய் திருவி போட்டு இறக்குவோம். நான் ஒரு பொடி செஞ்சு அதை போட்டு தான் நான் இறக்க போகிறேன். அந்த பொடி செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னா, பூண்டு 3 பல், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய். உங்களுக்கு நம்ம ஏற்கனவே குழம்பு மிளகாத்தூளும் போட்டிருக்கோம், அதனால் ஒரு 3 காஞ்ச மிளகாய், அப்புறம் உளுந்து. இது 3த்தையும் நல்லா வெறும் கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் வறுத்துட்டு அதை ஆற வச்சு தண்ணி ஊற்றாமல் ஒரு பொடி மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். நல்ல காயெல்லாம் நல்லா வதங்கி வந்தோடனே வெந்த பிறகு நம்ம இறக்க போகிற டைமில் அந்த தூளை போட்டு நல்லா கிண்டி விட்டு ஒரு 3 செகண்ட் 3 மினிட்ஸ் இல்லைனா 4 மினிட்ஸ் நல்லா அந்த பொடி போட்டு கிண்டி விட்டுட்டு இறக்கிட்டு நம்ம காரக்குழம்புக்கு, சாம்பாருக்கு, தயிர் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது 1 கிலோக்குள்ள இன்க்ரீடியண்ட் இது ஃபுல்லாக. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.